விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. நீதிமன்றம் அப்படிங்கிறது பாரபட்சம் பார்க்காம எல்லா தரப்பு மக்களுக்கும் சரியான விகிதத்தில் நீதி செய்யக்கூடியது. ஆனால் இப்போ ஏற்பட்ட நீதிமன்றத்தையே பல பேர் அவமதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிக்குள்ளான விஷயம். அவமதிக்கிறது அப்படிங்கிறது சாமானிய மக்கள் இல்லை, பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்க அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். சென்னை மாநகராட்சியோட முன்னாள் கவுன்சிலரான அண்ணாமலை, இவருக்கு பல வீடுகள் சொந்தமாக இருக்குது. ஆனால் இந்த பல வீடுகளுக்கு சொத்து வரியாக மிக சொற்ப பணத்தையே செலுத்தியிருக்காங்க அப்படின்னு பொன் தங்கவேலு அப்படிங்கிறவர் சென்னை கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். நீதிபதி கிருபாகரன் இந்த வழக்கை விசாரித்து இது ஒரு பொதுநல வழக்காக தெரியறதுனால ஒரு தனி நீதிமன்றத்தின் அமர்வில் இந்த வழக்கை மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நீதிபதி இந்த வழக்கை விசாரிச்சுட்டு பொன் தங்கவேலுவுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அவரோட உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுனால காவல்துறை அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாரு. ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவை அவமதிக்கும் விதமாக பொன் தங்கவேலுவுக்கு பாதுகாப்பு தரவே படலை. இதனால் கோர்ட்டில் மீண்டும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு பொன் தங்கவேலு. இதனால் கடும் கோபத்துக்கு உள்ளான நீதிபதி கிருபாகரன் போலீஸ் கமிஷனர் ஜார்ஜுக்கு இதை பற்றி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாரு. ஆனால் கமிஷனர் தரப்புல இருந்து இதை பற்றி எந்த பதிலுமே வரல. மீண்டும் கோபமான நீதிபதி கிருபாகரன் கமிஷனர் ஜார்ஜுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக கோர்ட் என்ன பாவ பூமியா, இங்கே வந்து விளக்கம் சொல்ல கமிஷனர் ஜார்ஜுக்கு என்ன அவ்வளோ பெரிய கௌரவ குறைச்சலா, எப்போ அவர் திருப்பியும் வந்து விளக்கம் சொல்லுவார் அப்படிங்கிறத கேட்டு சொல்லுங்கன்னு அட்வொகேட் ஜெனரலுக்கு உத்தரவு போட்டார். இந்த வழக்கு திரும்பவும் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தப்போ கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் வெங்கடரமணி ஆஜராகி கமிஷனர் ஜார்ஜ் வருகிற 22ஆம் தேதி பிற்பகல் 2:15க்கு கோர்ட்டில் ஆஜராவார் அப்படின்னு விளக்கம் அளிச்சிருந்தாரு. இதனால நீதிபதியும் 22ஆம் தேதிக்கே இந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணி வச்சுட்டாரு. கமிஷனர் ஜார்ஜுக்கு நீதிமன்றத்தை அவமதிக்கிறது அப்படிங்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு அவர் ஏற்கனவே ரெக்கார்டும் வச்சிருக்காரு. இதற்கு நம்ம 2013ஆம் ஆண்டுக்கு போனால் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் அந்த ஆண்டில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அது என்ன வழக்குனா, சென்னை போலீஸ் கமிஷனர்கள் வழக்கமாக மக்கள் கிட்ட குறை கேட்கறதுக்காக அப்பப்போ சென்னை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்லேயே ஒரு மீட்டிங் வைக்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. கமிஷனர் ஜார்ஜ் தான் எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விதமாக அப்படி ஒரு நடைமுறையை நிறுத்தினது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு தடையும் போட்டுட்டாரு. இதனால் இந்த கேஸ் பற்றி விசாரித்த நீதிபதி அவர்கள் சென்னை கமிஷனர் ஜார்ஜனும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையோட மன்னர் இல்லை, அவர் காவல்துறைக்கே ஒரு கரும்புள்ளியாக இருக்கார், நீதிமன்றத்தை அவர் எத்தனை வாட்டி தான் அவமதிப்பார், இதை பற்றி அவர் சீக்கிரமாக விளக்கம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் திரும்பவும் கமிஷனர் ஜார்ஜ் இதுக்காக நேரில் ஆஜராகாமல் ஒரு விளக்கத்தை மட்டும் கடிதமாக நீதிபதி கிட்ட கொடுத்ததுனால அவங்க அதை அப்போ ஏற்றுக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் திமுக தரப்புல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தாங்க. அந்த கடிதம் தான் கமிஷனர் ஜார்ஜுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சு? திமுக அந்த கடிதத்தில் இந்த இடைத்தேர்தலில் சென்னை கமிஷனர் ஜார்ஜையும் தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டு இருக்க பத்மஜா தேவியையும் இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு ஒரு மனு வச்சுருந்தாங்க. இதை விசாரித்த தேர்தல் ஆணையம் பத்மஜா தேவியை மாற்றி இப்போது பிரவீன் நாயர் அப்படிங்கிற அதிகாரியை அங்கே நியமிச்சிருக்காங்க. ஆனால் கமிஷனர் ஜார்ஜை பொறுத்தவரை இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. கடந்த இடைத்தேர்தல் அப்பவும் திமுக இதே மாதிரி அனுப்பின ஒரு கடிதத்தால தான் அப்போ போலீஸ் கமிஷனராக இருந்த ஜார்ஜை மாற்றி அசுதோஷ் சுக்லாவை சென்னை போலீஸோட கமிஷனராக நியமிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் எல்லா கட்சிகளும் தேர்தலை நியாயமாக நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை விதிச்சுட்டே இருக்கும்போது 17ஆம் தேதி எல்லாரையும் அதிர்ச்சியாக்குற மாதிரி ஒரு தகவல் வெளியாச்சு. அது என்னன்னா, சென்னை துறைமுகத்துக்கு கண்டெய்னர் மூலியமா கோடி கோடியா கள்ள பணம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. தேர்தல் பறக்கும் படை, கடலோர காவல் படை, குற்றப்பிரிவு, சட்டம் ஒழுங்குன்னு எல்லா தரப்பினரும் இப்படி கண்காணிப்பில் இருக்கிறப்பவும் அதையும் தாண்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தான் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருவொற்றியூர் ஆர்கே நகர் சந்திப்பில் உள்ள விம்கோ நகர் யார்ட் மற்றும் துறைமுக பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக இந்த மாதிரி கண்காணிப்புகள் நடந்துட்டு வருது. இதனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் அவதிக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி அங்கே இருக்க மக்கள் கிட்ட பேசுகிறப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, எங்களுக்கு டெய்லி இந்த கண்காணிப்பு சோதனை அப்படிங்கிறது வெவ்வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. போகிற போக்கில் எங்கள் பைகள்லாம் வாங்கி அதிகாரிங்க செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் டிஃபன் பாக்ஸ்லாம் கூட திறந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு எங்களோட இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களால் ஈஸியாக இந்த இடத்துக்கு உடனே போயிட்டு வர முடியறதில்ல. இதை பார்த்தா ஆர்கே நகரில் மட்டும் ஏதோ 144 தடை உத்தரவு இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயம் தான் ஏற்படுது. இது
போன இடைத்தேர்தல் அந்த நிலைமையோட ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு திமுகவினர் அந்த கண்டெய்னர்ல வந்த பணம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு, யாரை போய் சேர்றதுக்காக வந்துச்சு அப்படிங்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கிற முனைப்போடு மட்டும் இல்லாம தேர்தல் பணிகள்லயும் ஆர்கே நகர்ல ஈடுபட்டிருக்காங்க. அது சரி, அந்த கண்டெய்னர் பணம் யார்தான் இருக்கும்? இதை போன்ற அப்டேட்டடான செய்தி பதிவுகளை காண விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.